rapes increasing because of women's clothing. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு விமனோட ட்ரெஸ்ஸையே குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்கன்றது எனக்கு தெரியல. இந்தியாவை தவிர மேலே இருக்க நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸ், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா விமன் அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை தான் போடுறாங்க. அது என்ன ட்ரெஸ்ஸை போட்டாலுமே ரோட்டில் யாருமே வந்துட்டு ரொம்ப ஹாக்வர்டாக அவங்கள பார்க்கறதில்ல, திருத்தனமாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதில்ல, ஹராஸ் பண்ணுறதில்ல, தூக்கிட்டு போயிட்டு ரேப் பண்ணுறது கிடையாது. ஈவன் அந்த மாதிரி ஒரு சினாரியோ நடந்திருந்தாலும் இந்தியாவோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு விமனை ட்ரெஸ்ஸை வச்சு தான் ஜட்ஜே பண்ணுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் அவங்களால போட முடியாது, அவங்க மற்றவங்களுக்காக தான் ட்ரெஸ் பண்ணுற மாதிரி வரும். ட்ரெஸ்ஸை ஒழுங்காக போடுங்க, ரேப் எதுவும் நடக்காதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் 3 மாத குழந்தையிலேருந்து 60 வயசு பாட்டி வரைக்கும், ரோட்டில் போகிற நாய் மாடு வரைக்கும் எல்லாத்தையுமே ரேப் பண்ணுறாங்களே, இது என்ன கணக்கில் வரும்? விமனாக பார்க்குற கண்ட்ரிலலாம் இந்த பிரச்சனை கிடையவே கிடையாது. விமனுக்கு ஈக்குவல் ரெஸ்பெக்ட் மென்னு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் விமனை கடவுளாக வச்சு பார்க்குற கண்ட்ரியில் மட்டும்தான் இந்த ரேப்பு, ஹராஸ்மெண்ட்டு, இது எல்லா பிரச்சனையும் நடக்குது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆம்பளைங்க தான் அப்படின்னு பொதுவாக சொல்லிட முடியாது. ஏன்னா வெளிநாட்டிலையும் ஆம்பளைங்க இருக்காங்க, இந்தியாலையும் ஆம்பளைங்க இருக்காங்க. ஏன் அவங்க வேறு மாதிரி திங்க் பண்ணுறாங்க, நம்ம வேறு மாதிரி திங்க் பண்ணுறோம்? நமக்கு அப்போ என்ன மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கான ஒரு படிப்பறிவு, விமனை ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு மரியாதை, அப்புறம் காமனான சிவிக் சென்ஸ், இது மூணுமே நம்மளுக்கு மிஸ் ஆகிறதுனால தான் எல்லா வகையான தப்பும் பண்ணிட்டு விமனை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணாமல் ரேப்பு, ஹராஸ்மெண்ட் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே கொண்டு வரணும்னா குழந்தையிலேருந்தே கொண்டு வரணும். அப்போ தான் இந்த ஒரு பிஹேவியர் மென்டாலிட்டி மாறும்.